ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இப்போ பாலக்காடில் இருக்கிற கல்பாத்திக்கு வந்திருக்கேன். கல்பாத்தியில் குமரன் கஃபே அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். கல்பாத்தி உங்களுக்கே தெரியும், இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் வில்லேஜ். இங்கே வந்து ஒரு நல்ல கோயில் இருக்குது. நிறைய அந்த கோயிலை பார்க்குறதுக்காக நிறைய டிவோட்டீஸ் எல்லாம் வந்தவொன்னே இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வர்ற டிவோட்டீஸ்க்கு நல்ல ருசியான சாப்பாடு கொடுக்குற இடங்கள் வந்து நிறையாவே இருக்குது. நம்ம நிறைய கவர் பண்ணியிருக்கோம் கல்பாத்தியில். குமரன் கஃபேயில் இன்றைக்கி நைட்டு டின்னர் சாப்பிட்டு பார்க்கலாம். உங்கள்கிட்ட சேவை, தக்காளி ஊற்றப்போம், இந்த மாதிரி தோசை ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலர். பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு. என் கூட ஜாயின் பண்ணுங்கள். அந்த குமரன் கஃபேயில் டின்னர் சாப்பிட்டு பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குமரன் கஃபேயில் இப்போ சாப்பிட்டு முடித்தோம். நம்ம கூட வந்து ஓனர் கிருஷ்ணகுமார், அவர் வந்து கண்ணப்பன் அப்படின்னு கூப்பிடுவாங்களாமா, அவர் கூட இருக்கார். வேர்ட்ஸ் பேசலாம். ஸோ குமரன் கஃபே ரொம்ப நாளாக நான் கேள்விப்பட்டேன், கல்பத்தியில் நல்ல ஃபேமஸ் இது அப்படின்னு. ஸோ அதை பற்றி எவ்வளோ வருஷம் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி? இது அப்பா காலத்துலேயே இருந்து மாறி வந்து இப்போ நான் நடத்துகிறேன். எவ்வளோ இயர்ஸ் இருக்கும்? ஒரு 40 வருஷம். 40 இயர்ஸ். உங்கள் பூர்வீகம் இங்கே தானே? ஆமாம், அப்பா எல்லாம் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் உண்டு. எங்கள் வீடெல்லாம் அங்கே தான் இருக்குது. சரி, எடுத்து இங்கே நல்லா டொமேட்டோ ஊத்தப்பம் சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் எங்கிட்ட ஒரு பாப்புலர் ஐட்டம். நல்லா பெரிய சைஸு. ஒரு ஆளுக்கு சாப்பிட முடியும், ஒரு ஆளுனால சாப்பிடவே முடியாது. நான் இது தெரியாமல் நான் மினி மசாலா ஒன்று சொல்லியிருந்தேன், நல்ல வேலை தீர்ந்துருச்சு. இல்லாட்டி கண்டிப்பாக வேஸ்ட்டாக போயிடும். பார்சல் தான் கட்டி வாங்கிட்டு வருது. இப்போ காலையிலையும் நைட்டு மட்டும் தான்? ஆமாம், காத்தால 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 8:30 மணி வரை ஆப்பம், இட்லி, சேவை, பூரி மசால், வடை அப்படி போகும். 9 மணிக்கு மேலே அடுப்பு தோசைக்கல் கொளுத்திடுவோம். அது കഴിഞ്ഞ് 11 മണി 11:15 അത്ര നേരം ദോശ, റോസ്റ്റ്, ഊത്തപ്പം போடுவோம். പിന്നെ சாயங்காலம் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 8 மணி வரைக்கும் இருக்குது, அதுக்கு மேலே போகாது. என்னென்னா இங்கே 8 மணி കഴിഞ്ഞാൽ ஆவரேஜ். ஆமாம், அது வேறு தான். சாயங்காலம் என்னன்னா சேவை, சப்பாத்தி, குருமா, പിന്നെ ദോശ, റോസ്റ്റ്, അതിൽ വെറൈറ്റി ആയിട്ട് 2-3 வெரைட்டி. இது சண்டே கடை லீவா? சண்டே கடை லீவ் இல்லை, இருக்குது. எங்களுக்கு லீவு வந்து செவ்வாய்க்கிழமை தான். ஓ, செவ்வாய்க்கிழமை? ஆமாம். ஓ, செவ்வாய்க்கிழமை லீவுங்க கடைக்கு. சரி சரி சரி. சரி, இந்த டொமேட்டோ ஊற்றப்போம் என்ன ப்ரைஸ் அது? அது ப்ரைஸ் வந்துட்டு 70 ருபீஸ். 70 ருபீஸ் போகிறோம். நல்லா இருந்து. அதுக்கு இந்த கெட்டி சட்னி கொடுக்குறீங்க? ஆமாம், கெட்டி சட்னி, காந்தி, சாம்பார். சரி சரி. சேவை ப்ரைஸு அது எவ்வளவு? சேவை 50 ரூபா. 50. ஓகே. மினி சேவை சொல்லிட்டு பாதி கொடுக்குறோம், அதுக்கு 25 ரூபா. 25. ஓகே ஓகே. நீங்கள் சப்போஸ் சேவையும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மினி சேவையாக சொல்லிக்கோங்க. ஏன்னா மற்ற தோசையெல்லாம் நல்லா பெரிய சைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கேரளாவோட அந்த ஸ்டைலு இல்லை, தமிழ்நாடு மாடல் இது இல்லை. கரெக்டு. திருச்சூர்லேயுமே நான் ரீசெண்டாக போயிருந்தேன். தோசையெல்லாம் பெரிய பெரிய தோசை, அங்கே மசாலா தோசையெல்லாம் ஒன்று சாப்பிட்டாலே வயிறு முடியும். ஆமாம், அது ஒன்றோட நிறுத்தி. அதுக்கு வேண்டி தான் இந்த மினி ரோஸ்ட்டு சொல்லிட்டு நாங்கள் தொடங்கியிருக்கோம். அப்போ அது சின்ன சைஸு தான் இருக்கும். ஒரு ஆள் வயசான ஒரு ஆளுன்னா அது சாப்பிட்டா பிரித்து சாப்பிட முடியாது, வேஸ்ட் ஆகும். வேஸ்ட்டு கலந்துட்டு காரியம் சொல்லிட்டு மினி ரோஸ்ட்டு சொல்லிட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் மினி வெங்காயம் இருக்குது, பொடி இருக்குது, நெய் இருக்குது, மசாலா. ஆமாம். அது என்ன ப்ரைஸ்? அது 40 ரூபா தான் ப்ரைஸ். எல்லாம் நார்மல் ரேட்டு தான், ஹெவி ரேட்டு ஒன்றும் கிடையாது. சரி சரி. ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. டொமேட்டோ ஊற்றப்பம் பர்டிகுலராக நல்லா முறுமுறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் கஃபேல நான் வந்து ஒரு சேவை எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். யூஸ்வலாக இது வந்து ஒரு 6-6:30 தீந்துருமா சாயங்காலம். சரி, நான் எடுத்து வைக்க சொன்னதுனால எடுத்து வச்சுருக்காரு. ஒரு சிம்பிள் தாளிச்ச சேவை இங்கே வந்து ரொம்ப பாப்புலர், ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம் இது. சேவையில் மேலேயே அப்படி சட்னி, சாம்பார் ரெண்டையுமே ஊற்றி வாங்கிட்டோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சேவை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு
சிம்பிளாக தாளிச்சிருக்காங்க. சட்னி சாம்பார்லாம் அப்படியே மேலே ஊற்றிட்டாங்க. கல்பாத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த சேவைங்கிற ஐட்டம் வந்து ரொம்ப பாப்புலர். நம்ம ஏற்கனவே 2-3 வீடியோ எடுத்துருக்கோம். எல்லா இடத்துலையுமே சேவை தான் ஃபஸ்ட்டு தீர்ற ஐட்டம். சரிங்க, சார்லாம் இங்கே சாப்பிட்ருக்காரு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம சேனல் ஃபாலோவர் தான். சார் நீங்கள் இதுக்கு கல்பாத்தியா பாலக்காடு நீங்கள்? இல்லைங்க, நாங்கள் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓ சரி சரி. சாப்பிட்றதுக்காக இங்கே வந்தோம். சாப்பிட்றதுக்காக வந்தீங்க. சரி சரி. என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் பண்ணீங்க? இங்கே வந்து மினி மசாலான்னு போடுவாங்க. மினி மசாலா. மினி மசாலா நல்லா சரி சரி. அதோட கட்டு சட்னி அவர் நிறைய கொடுப்பாங்க. ஓ மற்றெல்லாம் லிமிட்டு தான். ஓ சரி சரி சரி. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே. ஏதோ டொமேட்டோ தக்காளி ஊத்தப்பம் கூட நல்லா இருக்கும். இங்கே ஊத்தப்பங்க ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள்? என்னோட பேர் அக்ஷய். அக்ஷய். ஓகே ஓகே. அப்புறம் இங்கே காலையில் கூட ஆப்பம் இட்லி எல்லாம் ஃபேமஸ்னு. நல்லா இருக்கும். நாளைக்கு காலையில் வரணும். காலையில் வரும். இன்றைக்கி கைஸ் கோயம்புத்தூர்லேருந்து 5 மணிக்கு கிளம்புனாங்க. சாயங்காலம் 8 மணி ஆயிடுச்சு பாலக்காடு வர்றதுக்கு. நாளைக்கு முகூர்த்த நாள். சரியான டிராஃபிக்கு. கோயம்புத்தூர் சிட்டியை தாண்டுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாலக்காடுமே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஓகே, சேவை பார்த்திங்கன்னா சிம்பிளான சேவை நல்லாவே இருக்குது. அந்த சட்னி சாம்பார்லாம் அப்படியே மேலே ஊற்றிட்டதுனால உங்களுக்கு நான் செப்பரேட்டாக பெருசாக காமிக்க முடியல. சார் சொன்ன மாதிரி இந்த மினி மசாலா இருக்கான்னு கேட்கலாம். இருந்ததுன்னா மினி மசாலா இருக்கா? ஓகே, ஒரு மினி மசாலா மசாலா இருக்குது, பொடி ரோஸ்ட் இருக்குது, பொடி ரோஸ்ட் இருக்குது, நெய் ரோஸ்ட்டு, தக்காளி ஊத்தாப்பம் இருக்குது, ஓ சாதா ஊத்தாப்பம் இருக்குது, எல்லாம் ஊத்தாப்பம் இருக்குது. சரி, ஒரு மினி மசாலா ஒரு தக்காளி ஊற்றப்போம். ரெண்டுமே போட்டுருங்க. ஒரு மினி மசாலா ஒரு தக்காளி ஊற்றப்போம். கல்பாத்தி இந்த குமரன் கஃபேல இந்த தக்காளி ஊத்தப்பம் வந்து ரொம்ப பாப்புலர் ஐட்டம். ஸோ அடுத்தது நம்ம அதை சொல்லியிருக்கோம். நல்ல பெரிய சைஸ் ஊத்தப்பம், நல்ல திக்காக இருக்குது. இங்கே பாருங்க, திக்னஸ் பார்த்தாலே தெரியும். அதுக்கு வந்து கெட்டி சட்னி கொடுக்குறாங்க. தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் ரெண்டுமே. நல்லா சூடுங்க. தவால வந்து அப்படி எடுத்துருக்காங்க. இப்போ தான் மேக்கிங் பார்த்துருப்பீங்க. உண்மையில ஒத்துப்போம் அட்டகாசமாக இருக்குங்க. உண்மையிலே ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த சேவை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் இல்லையா, சேவை வாஸ் ஓகே. ரொம்ப எதிர்பார்த்துட்டு வந்துட்டு அந்தளவுக்கு இல்லைங்கிற மாதிரி இருந்தது. பட் ஊத்தப்பம் வந்த எதிர்பார்ப்பு வந்து ஈடுகட்டுற மாதிரி இருக்குது. ஊத்தப்பம் சொல்லி சாப்பிட்றப்ப முகமே மலர்ந்துருச்சு பாருங்க. நிறைய தக்காளியெல்லாம் போட்டு திருப்பி போட்டு நல்லா ரொம்ப நேரம் விட்டுறாங்களா, நல்லா அப்படி முறுமுறுன்னு இருக்குது டேஸ்ட்டு. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஊருக்கு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். வந்ததுக்கு ஒர்த்தாக ஏதாவது சாப்பிடணும் இல்லையா, நல்லாவே இருக்குது. ஹைலைட்டு இதுக்கு அந்த கெட்டி சட்னி போகிற மாதிரி தான். கொஞ்சம் கார சட்னி எடுத்துக்கலாம். கார சட்னியோட சுருக்குன்னு இருக்குது. சேவை நல்ல குவான்டிட்டி இருந்தது. ஊத்தப்பம் சைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் ஊத்தப்பம். எவ்வளோங்க திக்னஸ்ஸு? நல்ல ஒரு மொட்டமான ஊத்தப்பம். ஊத்தப்பம், பொடி தோசை, இந்த மசாலா தோசை இதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இது எல்லாமே தோசை ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் போடுறது. அதேமாதிரி இந்த உணவு பார்த்திங்கன்னா ஒரு 8:20 கிட்டத்தட்ட முடிக்கிறதுக்காச்சு. கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. வந்து நல்லா காரசாரமாக இருக்குது சட்னி.
தேங்காய் சட்னியில் இந்த பச்சை மிளகாலாம் அரைச்சி போட்டிருக்காங்களா, நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே சாப்பிட்டா இந்த இலையெல்லாம் நம்ம தான் எடுத்து க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி இருக்குது. க்ளீன் பண்ணணும் சென்ஸ் நம்ம கைகள் ஒரு இடத்துல போட்டுட்டு கை கழுவணும் நான் சொல்கிறேன். சாம்பார் ஓகேவாக இருக்குங்க. சாம்பார் பார்த்திங்கன்னா சாம்பார் இல்லாமல் சட்னி கூட சாப்பிட்றலாம், அந்த அளவுக்கு இருக்குது. நல்ல வேலைங்க, நான் இந்த மினி மசாலான்னு ஒன்று சொல்லியிருந்தேன், நான் தீந்துருச்சு அப்படின்னாங்க. அதனால் இது மட்டும் போதும்னேன். மினி மசாலா சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக சாப்பிட்ருக்க முடியாது, சரியான சைஸாக இருக்குது. தக்காளி விட்டுருவோம். சரி, நம்ம தான் வந்து கடைசி கஸ்டமர். கரெக்டாக நம்ம கிளம்புறோம், கடை சாத்திட்டாங்க, முடிஞ்சது, டியூட்டி முடிஞ்சது. 8 மணி வரைக்கும் தான் இருக்கும்னாங்க. 8:30 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு நிறைய பேர் வந்து சாப்பிட்டாங்க. ஸோ சேவை வந்து மேபி அது சூடு இல்லாத காரணத்தினால கொஞ்சம் லெஸ் இம்ப்ரெசிவாக அதை எதிர்பார்த்துட்டு வந்த அளவு டேஸ்ட் இல்லை தான். பட் தக்காளி ஊத்தப்பம் பிரமாதமாக இருந்தது. தக்காளி ஊத்தப்பம் பெரிய சைஸுங்க. அது ஒன்று சாப்பிட்றதே பெரிய விஷயம். கெட்டி சட்னி, சாம்பார், கார சட்னியோடு கொடுக்குறாங்க. நல்லா தாராளமாக ஒரு ஆளுக்கு பொறுத்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக மெயினாக வரலாம். இந்த கல்பாத்திக்கு வந்தீங்க அப்படின்னா, கல்பாத்தியில் ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குது. சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுனாலும் சரி, நைட்டு டின்னர் சாப்பிட்ணுனாலும் இந்த குமரன் கஃபே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட கூகுள் லொக்கேஷன் எல்லாம் போட்டு பின் பண்ணிடுறேன். பாலக்காடு வந்தீங்கன்னா, கல்பாத்தி வந்தீங்கன்னா கிவ் இட் அ ட்ரை. ஸோ வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ரொம்ப சிம்பிள் வீடியோவாக தான் இருந்திருக்கும். நானே எதிர்பார்க்கல இவ்வளோ சிம்பிளாக ஒரு வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னு. பட் சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. ரொம்ப நான் ரோஹன் தான் ஓட்டிகிட்டு வந்தான், டயர்ட் ஆகிட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடுக்கு கார் ஓட்டிகிட்டு வந்து டயர்ட் ஆனது அப்படின்னா அது இன்றைக்கி தாங்க லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம். 3 hours ஆயிருக்கு இன்றைக்கி. சரிங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார், டாடா பாய்.